மார்ச் மாசம் இருக்கும் சார், எனக்கு சம்பளம் போடல சார். இன்ஸ்பெக்டர்னு சொல்றதுக்கே லாக் இல்லாத ஒரு நபர் அவரு. எங்கெங்க என்ன ஆச்சு? சாத்தாங்குளம் வழக்கு மேலதிகாரிகள் உத்தரவை கொடுத்து தவறான உத்தரவு கொடுத்தனாலதான் போலீஸ் பண்ணது தவறு இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் யாரு? அதாவது நானு மனித உரிமை ஆணையத்தில் அவர் ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு ஒரு அன்பான ஒரு பணிவான வேண்டுகோளை வச்சிருக்கேன். நீங்க ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஏனோ உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய மாட்டேங்குது. நான் ஐயா கிட்ட ஒன்று சொல்றேன். நான் சிறப்பான நிர்வாகம், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனா சில அதிகாரிகள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. மனித உரிமை ஆணையத்தில் வேலை செஞ்சு போயிட்டு நான் நவம்பர் மாதம் வந்தேங்க சார். நல்லா புரிஞ்சுக்கங்க சார், நான் நவம்பர் மாதம் 2024 வந்தேங்க சார். நவம்பர் மாதம் 2024 இங்கே மயிலாடுதுறைக்கு வந்தேங்க சார். நான் சம்பளத்தில் வேலை செய்கிறேன் சார், வேற எதுலேயும் வேலை செய்யல சார். ஆனால் சார் மார்ச் மாதம் இருக்கும் சார், எனக்கு சம்பளம் போடலை சார். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி பெட்டிஷன் கொடுத்துட்டேன் சார். எஸ்பி கிட்ட எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டேன் சார். 4 மாத சம்பளம் போடலை சார். சம்பளம் போடலையா சார்? நான் என்ன பண்ணேன்? இப்போ இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறதுக்கு அன்றைக்கே நிற்க முடியும், நிற்கக்கூடாது. எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு வேலை செஞ்சேங்க சார். செய்யும் பொழுதுங்க சார் ஒன்று பண்ணாங்க சார். நான் மனநிலைக்கு விஆர்எஸ் கொடுத்துட்டேன் சார், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ். எனக்கு இன்னும் 7 வருஷம் இருக்குது சார். 7 வருஷம் இருக்குதுங்க, வேலையே வேண்டாம் எனக்கு கொடுத்துட்டேன் சார். அரசாங்கமும் என்ன 3 விதியில் விசாரிப்பாங்க. விஜிலன்ஸு, எஸ்பிசிஐடி, சிபிசிஐடியில் 3 இடத்துல விசாரிப்பாங்க. அதிகாரிகளை விசாரித்து நல்ல கருத்து இருந்துச்சுன்னா விஆர்எஸ் கொடுத்துருவாங்க. எல்லாத்துலேயும் விசாரித்து என் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லி எனக்கு வந்தவொடனே விஆர்எஸ் கொடுக்கறதுக்கு ஏப்ரல் 30 போக வேண்டியது, ஏப்ரல் 1 போக வேண்டியது. மார்ச் மாதம் எனக்கு 15ஆம் தேதி வந்தோடனே மாவட்ட அதிகாரி எஸ்பி அவங்க, இதே எஸ்பி அவங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி வேண்டாம் போகாதீங்க இருங்க சொல்லி, அப்புறம் எங்கள் குடும்பங்கள்லாம் சொல்லி, நான் இது 2வது செகண்ட் இன்னிங்ஸ் நான் போயிட்டுருக்கு. விஆர்எஸ்ஸே கொடுக்க போனேன் நான். அப்படிலாம் போன அதிகாரியை இன்னைக்கு என்னை டார்ச்சர் டு தி கோர். நீ ஏன் விஆர்எஸ்ல போய் வாங்கணும்? பென்ஷன் வாங்கணும். பென்ஷன்லாம் வாங்கக்கூடாது, நீ சஸ்பெண்ட் ஆகணும். என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சது யாரு? இந்த எஸ்பி, இந்த இன்ஸ்பெக்டர்னு சொல்றதுக்கே லாக் இல்லாத ஒரு நபர் அவர். அவரை சொன்னால் எனக்கு அசிங்கம். நான் மேலே இருக்கிற அதிகாரிகளை தான் சொல்லணும். ஏடிஜி லா அண்ட் ஆர்டர், ஐஜி என்ட், எஸ்பி, இந்த 3 பேர் கூடுதலாக எஸ்பி இன்ஸ்பெக்டர், இவங்க தான் இந்த இடத்துல நின்று பேட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும். இது எவ்வளோ இதாகும்னு எனக்கு தெரியும். போலீஸ் கான்டக்ட் அண்ட் ரூல்ஸில் இது ரொம்ப மிகப்பெரிய தவறு தெரியும். தெரியாமலாம் நான் பேசலை. பட் the world should want to understand, our honorable CM should want to understand, he should want to take action against these officers. They are all making us to do, provoking us. They are making provoking and it leads to this. இதனால தான் நான் இங்கே நிற்க வேண்டிய சூழ்நிலை, வேறு வழி இல்லை சார். அதனால் ஆனரபிள் சிஎம் அவங்கள மன்றாடி வேண்டிக்கிறேன், தயவு செய்து இதை விசாரிங்க. இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி அதிகாரிகள்லாம் தண்டிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்கெங்க என்ன ஆச்சு. சாத்தாங்குளம் வழக்கு மேலதிகாரிகள் உத்தரவை கொடுத்து தவறான உத்தரவு கொடுத்தனால தான் இன்றைக்கி அனைத்து போலீஸ் குடும்பமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க பண்ணது தவறு, போலீஸ் பண்ணது தவறு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் யார்? இந்த மாதிரி உயர் அதிகாரிகள் தவறான ஒரு இது சொல்கிறதுனால தான். இதே ஐஎஸ்பியும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே ஸ்பெஷல் டீமை வச்சுக்கிட்டு துட்டு வாங்கின்னு இருக்கிறார் அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர். ஸ்பெஷல் டீம் யாருன்னு அவங்க மேலதிகாரிகள் விசாரிச்சா தெரியும். நான் எந்த விசாரணைக்கும் நான் கோஆபரேட் பண்ணுறேன். ஆனால் விசாரிக்காமையே இவங்க ஒரு பதில் அறிக்கை கொடுக்கறது தவறு, கண்டிக்கத்தக்கது. அதனால்
உண்மையை உங்ககிட்ட விட்டுறேன். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க. தேங்க்யூ. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்-நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்-நாடு தொலைக்காட்சியுடன்.